நம்ம சபைகளில் சாட்சி சொல்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஆனால் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோமா அவங்களுக்கு? சுவிசேஷம் எப்படி வெளியிலே சென்று சொல்ல வேண்டும், எப்படி முழங்கால் போடணும், எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி பைபிள் வாசிக்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். ஆனால் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய கிருபையை அவங்க கையில் கொடுக்குறோமாங்கிறது பெரியது. சிறு பிள்ளைகளுக்கே நம்ம கற்றுக் கொடுக்கணும். சிறு பிள்ளைகளுக்கே சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைங்களே சொல்லுங்கள். நிறைய இடங்கள்ல, எத்தனை இடங்கள்ல நம்ம வந்து இந்த மாதிரியான என்னது சோல் வின்னர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம சபைகளில் ஆரம்பிச்சிருக்கோம். சோல் வின்னர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம், டிசேபிள்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம். வெளியில் போவோம் நாங்கள். என்னங்க வெளியில் போவோம்? வெளியில் போகணுன்னா வெளியில் நிறைய ட்ரைனிங் கேம்ப் அதுக்காக போவோம். சோல் வின்னர்ஸ் கேம்ப் வெளியில் நடத்துகிறாங்க. அவங்க எதுக்கு போகிறாங்க? ஆனால் நான் என்ன நடத்துகிறேன், சபை தானே இது எல்லாம் இருக்குது. நம்ம ஏன் இந்த மாதிரியான எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் சரியான முறைப்படி? ஏன்னா நம்ம சபைகளில் வர்றவங்க நிறைய பேருடைய குடும்பங்களே இன்னும் முழுவதுமாக கர்த்தருக்குள்ளே வராமல் இருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய மூக்கை வெட்டாமல் மலரை கொடுத்து மருந்து பார்க்க வைக்கணும். சில நேரத்தில் மூக்கை வெட்டிடுறோம். வெட்டின பிறகு அவங்க வந்து என்னத்தான் நீங்கள் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒன்றுமே எடுக்க மாட்டேங்குது. சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னாங்க. சரியாக சொன்னீங்க. வேறு என்ன இதுலேருந்து இந்த பகுதியிலேருந்து கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்? நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு இது என்ன, அதாவது சுவிசேஷத்தினுடைய சாராம்சத்தில் அநேக காரியங்கள் இந்த 2-3 வசனங்களும் புதிந்து இருக்குது. கடைசியாக நான் சொன்னேன், கர்த்தர் கிருபை உள்ளவர், அவர் நம்மை காக்கிறவர், கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லி எத்தனையோ காரியங்களை அவர் வந்து சாதாரணமாக சொல்லிட்டு வர்றார். அவர் சொல்லிட்டு வர்றார். இது வந்து பெரிய தியாலஜி, பெரிய இறையியல் தத்துவத்தை ரொம்ப விளக்கமாக சாதாரண நடையில், அவங்களுக்கு புரியக்கூடிய நடையில். இப்போ ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த பெரிய தியாலஜி படித்தவங்களுக்கு இங்கிலீஷை தவிர அவங்களுக்கு வார்த்தையே வராது. எதையாவது சொல்லணும்னா உடனே இங்கிலீஷில் போனால் தான் வரும். ஹலோ, ஆமாவா இல்லையா? அதை தமிழில் சொல்ல தெரியலன்னா இங்கிலீஷ் உடனே வாட் ஐ வாண்டட் டு சே திஸ், தமிழில் சொல்லப்பா, தமிழில் சொல்ல. அவங்களுக்கு புரியக்கூடிய நடையில், சாதாரண நடையில் சொல்லு. அவங்க இருக்கக்கூடிய இடத்துல போய் சொல்லு. கொஞ்சம் மேலே படிக்க இதுதான் பிரச்சனை. நல்லா படிக்கணும். படித்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். படித்தவங்களுக்கு அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் புரியும். அதனால நான் படித்தவங்களுக்கு மட்டும் நீங்கள் சொல்ல போகிறதில்ல, பாமர மக்களுக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்கும். பஸ்ஸில் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களும் சொல்ல வேண்டியது, ரயிலில் பக்கத்தில் உள்ளவங்க, ஏரோப்ளைனில் பக்கத்தில் உட்காரவங்களும் சொல்ல வேண்டியதாக இருக்கும். எல்லா இடங்களும் சுவிசேஷம். இதை தான் நான் முதல்ல ஒரு தான் அவங்க வந்து சுவிசேஷம் சொல்லுவதற்கான நேரமோ காலமோ காத்திருக்கவில்லை. எல்லா இடங்களிலும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே வந்தான்னு சொல்லி தானே பார்க்குறோம். நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அலை நின்ன பிறகு முழுகிட்டு வந்துடுறேன் அப்படின்பாங்க. இதுக்கு போய் அலை நிற்கட்டும், நான் வந்து என்ன செய்ய, நான் முழுகிட்டு வந்துடுறேன். இல்லை, குடிக்க போயிட்டு அந்த மாதிரி அலை வருதே நினச்சிட்டு வெளியில் நிற்கிறது அப்படி அப்படியே. ஓகே. அதாவது இந்த குளிர்காலத்தில் தண்ணி சூடான பிறகு குளிக்கிறேன் அப்படின்னு, அந்த மாதிரி. ஓகே. என்ன இது வந்து அலை நின்ன பிறகு முழுகிற கிடையாது. ஒரு நாளும் அலை நிற்க போகிறது கிடையாது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் இது எப்படி நம்ம வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம்? சுனாமி வந்தால் முழுகிட்டு போக வேண்டியதான். ஓ மைண்ட், சுனாமி வந்தால் முழுகிட்டு போயிட வேண்டியதான். ஆனால் நிச்சயமாக ஏதோ ஒரு காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, அங்கங்கே நடந்து கொண்டு இருக்குது. ஆண்டவர் அடையாளங்களை வைத்து கொண்டு இருக்கிறார். மக்களுக்கு வந்து ஒரு ஆகம் இருக்குதா சுவிசேஷத்தை குறித்து? ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம், சப்பானியாய் உட்கார்ந்து இருக்கிறவன் என்ன சொன்னான், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. இது வந்து பார்க்க முடியுதா இந்த மக்களுடைய மத்தியில்? மக்கள் தேவையோடு இருக்கிறாங்களா இல்லையா? ஒருத்தரும் தேவையோடு இல்லையா? மக்களுடைய மனப்பாங்கு இப்பொழுது எப்படி இருக்கிறது? உலக பிரகாரமான காரியம், அதாவது சரீரத்துக்கு தேவையான அந்த காரியத்தை தான் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய, நிறைய பேர் ஆவிக்குரிய காரியத்தை குறித்து, நம்முடைய ஆத்துமா அதை குறித்து ஒரு கர்சனைப்படுறதே இல்லை. அப்படின்றீங்களா? ஆனால் எத்தனை பேர் நீங்கள் உட்காந்து, நீங்கள் என்றைக்காவது நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ உட்காந்து மக்களுடைய முகங்களே பார்த்துருக்கீங்களா? இல்லையா? அப்படி பார்த்தது இல்லையா? நம்ம முகத்தை தான் செல்ஃபியில் பார்த்துருக்கோமோ அநேக நேரங்களை இப்படி பார்த்துட்டு. என்னைக்காவது பார்த்துறீங்களா? தேவை உள்ளவர்கள் உண்டு. பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறேன். உங்கள் பக்கத்துலேயே வேலை செய்கிறாங்க, நீங்கள் ஐடி கம்பெனியில் இருக்கீங்க, பக்கத்தில் சாஃப்ட்வேர் இதில் இருக்கேன், பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க. தே பீப்புள் ஆர் இன் வான் நீட். நீங்கள் லேசாக சொல்லி பாருங்களேன், ஒரு ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு.
சில பேர் கொஞ்சம் அகென்ஸ்டாக இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ஓப்பன் தேர் ஹார்ட். நிறைய பேர் ஓப்பன் தேர் சரியான விதத்தில் நம்ம சுவிசேஷத்தோன்னா நிச்சயமாக அவங்க தன்னுடைய இருதயத்தை திறப்பாங்க. முரட்டாட்டமாக இருக்கிறவங்க வித்தியாசமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் சரியானபடி, அதாவது வேத சத்தியத்தை திரித்து அவங்களுக்கு போதித்தபடினாலே அவங்க முரட்டாட்டமாக இருக்காங்களே தவிர, சரியானபடி அறிந்து கொண்டவர்கள் வாஞ்சையோடு தான் இருக்கிறாங்க. அந்த வாஞ்சையை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கணும். இதுதான் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நம்முடைய சபைகளில் உள்ள மக்களுக்கு இதை ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. விசேஷமாக பெண்கள் நிறைய பேர் வர்றாங்க நம்ம சபைகளில். பெண் மணிகள் சொல்லுவாங்க, எப்பொழுதுமே ஒழித்து கொண்டு இருப்பார்கள். ஓகே, அவங்களுக்கே உள்ள சுயமான ஒரு காரியம் என்னவென்றால், எதையாவது நல்லது இருந்துச்சுன்னா போய் சொல்லணும். எல்லாட்டையும் பொய் சொல்லணும் கிடையாது, போய் சொல்லணும். ஓகே, அப்போ எவ்வளோ தூரம் நம்முடைய பெண்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அந்த காசிப்பிங் த காஸ்பல், அந்த காசிப்பிங் த காஸ்பல் எப்படி சொல்லி கொடுக்கறது? ஏன்னா காசிப்பிங் இஸ் அ வேர்டு, சரியான நல்ல வேர்டு தான் கிடையாது, கோழி சொல்லுதல், புறங்கூறியாளிதர். ஆனால் எப்படி சுவிசேஷத்தை எல்லா இடத்துலையும் போய் சொல்கிறோன்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இதை நம்ம ஏன் இதை ஆரம்பிக்க மாட்டேங்கிறோம்? நாம் ஏன் நம்முடைய சபைகளிலே எப்படி சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு புரியும்படியாக, விளங்கும்படியாக, நான் அப்போஸ்தலர் பவுல் அவர் ரொம்ப படித்தவராக இருக்கலாம், ஆனால் அதே சமயம் இந்த காரியங்கள் நம்முடைய சபைகளில் அன்றாடம் நிகழக்கூடிய காரியங்களாக இருக்கணுங்க. ஏன் இது நடக்கலை? ஒரு தயக்கம், பயம். பேசுகிறதுக்கா இல்லை சொல்கிறதுக்கா? சொல்கிறதுக்கு. என்ன தயக்கம், என்ன பயம்? என்னன்னா சுவிசேஷத்தினுடைய சாராம்சத்தையும் முதல்ல அவங்களே அதை அப்சர்வ் பண்ணல. அது சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். சாராம்சமே இல்லை. அதாவது அதனுடைய முழுத்தன்மையை நம்ம பெறவில்லை. நமக்கெல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு முடிந்து போகிறது. பெண்கள் இடத்துல ஒரு விஷயத்த சொன்னால் அது கண்டிப்பாக நியூஸ் பேப்பரை விட ஸ்பீடாக செய்வாங்க. அப்படின்றீங்களா? கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கல சரியானபடி. அதாவது ஆதி அப்போஸ்தல சபைகளில் வந்து பவுலடியாரோடு ஊழியம் செய்தவர்களில் 1/3 100 பேருக்கு மேலேனா 30 பேருக்கு மேலே இருந்தவங்க பெண்கள். ஏசாமி கூடயும் இருந்தவங்க. ஆமாம், அதாவது ஊழியத்தில் எல்லா இடத்துலையும் ஊழியக்காரிகள் இருந்திருக்கிறாங்க. சரியானபடி அவங்க எல்லா இடங்களும் செஞ்சுருக்கிறாங்க. அதனால தான் இப்போ சபையிலையுமே பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. மெஜாரிட்டியாக சர்ச்சுக்கு எந்த சபைக்கு போகிறான்னு பாருங்கள். நம்ம ஆம்பளைங்களுக்கு நிறைய வேலை இருக்குல்ல, அவங்களுக்கு வேலை இல்லை. அதனால் ஆம்பளைங்களும் வந்து தூக்கிட்டு வர்றதுக்கு பெண்கள் போதும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். அவங்கள சரியானபடி கைட் பண்ண ஆள் இல்லை. ஓகே, இல்லை அதாவது ஒரு பகுதியில் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம சுவிசேஷத்தை அதை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம்? ஏன் சாராம்சம் இல்லைன்றீங்க? பாஸ்டர்ஸ் இருக்கீங்க, இமானுவல் பாஸ்டர் இருக்கிறீங்க, ஜான் பாஸ்டர் இருக்கீங்க, சொல்லுங்களேன். எத்தனை, ஒரு 1 2 3 4 பாஸ்டர், ஒரு ஊழியக்காரர், அப்புறம் வந்து ஒரு என்னது எவாஞ்சலிஸ்ட்டு, அப்புறம் நீங்கள்லாம் அவங்களுடைய இல்லை சகோதர அன்பு சொன்னது மாதிரி சுவிசேஷத்தினுடைய அன்பு அவங்களால நெருக்கி சந்தோஷமாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. இப்போ ஹாப்பி பர்த்டேன்னு பாஸ்டர் வந்தோன்னு சொன்னாங்க, அப்போ அதில் மகிழ்ச்சியில் நம்ம ஈடுபடுறோம். அதே மாதிரி ஆண்டு இடத்துல சரியான அன்பு சந்தோஷத்தை பெற்றிருந்தாங்கன்னா அவங்களால அடக்கி வைக்க முடியாது. இப்போ நான் அவங்களை பார்த்து ஒரு இதை என்ன அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுவிசேஷத்தினுடைய சாராம்சத்தை நாம் இன்னும் சரியானபடி அறிந்து கொள்ளவில்லை அப்படின்றாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்குறேன். சுவிசேஷத்தினுடைய சாராம்சம் இல்லை, அறிந்து கொண்டவங்க கூட அதை வெளியில் இப்போ வந்து சொல்ல முடியல. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு அழுத்தத்துக்குள்ள ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். என்ன அழுத்தம்? ஏதோ ஒரு கிராவிட்டி ப்ராப்ளம்ஸ், ஏதோ அவங்கள வந்து ஏதோ லாக் பண்ணி வச்சிருக்கு. ஏதோ கிரகம் சரியில்லை. சொல்லுங்க. இன்னைக்கு ப்ராப்ளம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு பீப்புளை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறது தான் ஜாஸ்தியாக போயிடுச்சு. மக்களை திருப்திப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட, அதாவது வந்தவங்கள இன்னைக்கு நான் சந்தோஷப்படுத்தி அனுப்பிச்சிட்டேன், அது போதும், அது போதும். இன்னைக்கு நான் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு ஸ்டேஜை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஆமாம். ஸோ அந்த மாதிரி தற்காலிகமான காரியங்களுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதும் லாஞ்சிட்டிவிட்டியை பார்க்குறதில்ல, சுவிசேஷம் பரமணுன்றதை பார்க்குறதில்ல. இருக்கிறவங்கள நான் தக்க வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இருக்கிறவங்கள தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு தூக்கம் மாத்திரை கொடுத்து அப்படியே ஒரு சிந்திக்காத படிக்கு அப்படியே வச்சுருக்காங்க. நீங்களாம் சிரிக்கிறீங்க, அவங்க எவ்வளோ வருத்தத்தோடு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. தூக்க மாத்திரை கொடுத்து குளோரோஃபார்மில் அப்படியே கோமா ஸ்டேஜில் வச்சுருக்குறோம். அப்போ தான் வந்து நம்ம சொல்கிறத கேட்பாங்க. எந்திரிச்சு ஆடுனா ஆடுவாங்க, உட்காந்துனா ஓ போடுனா ஓ போடுவாங்க. எங்கே போய் கொண்டிருக்கோன்னு தெரியல. சுவிசேஷத்தை அறிவித்து, அதாவது வீடு வீடாக அவங்க சொல்லியிருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையில் அறிவித்திருக்க வேண்டும்.
பக்கத்தில் உள்ளவங்களுடைய முகத்தை பார்த்துருக்கணும். ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் எல்லா முகங்களையும் இருக்குது, எழுதி ஒட்டி இருக்குது. நம்ம போய் பேசலை, அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லலை. அடுத்தது நீங்கள் சொன்ன ஒரு தயக்கம் பயக்கம் எல்லாம் என்ன தெரியும், பின்னாடி வாங்குகிற அடி இருக்கும், ஒரு வேளை இருக்கும், அதை பார்த்தே பயந்துருப்பாங்க. அடி விழுந்துருமே, அல்லது வந்து கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணி விடுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆமாம், பவுலடியாரெல்லாம் எல்லா இடத்துலையும் கிண்டல் தான் பண்ணியிருக்காங்க, ஊழியக்காரர்களை எல்லாமே கிண்டல் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கிண்டல் பண்ணவங்க தான் அநேக இடங்களில் நாங்கள் ஊழியக்காரர் நம்ம சபைகளை கட்டும் பொழுது கிண்டல் பண்ணி அல்லது எதிர்ப்பாக இருந்தவங்க தான் நிறைய பேர் ஆண்டவர்களை முதலாவது வந்திருக்காங்க அல்லது பின்னாடி வந்திருக்காங்க. அவங்கள வச்சு தான் அந்த சபையை நடத்தப்பட்டிருக்க வேண்டும். அந்த என்ன 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 வெளிப்பாடு இன்னும் சரியாக இல்லை. முழு சுவிசேஷமே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. முழு சுவிசேஷம் தெரியவில்லை. சுவிசேஷத்தில் நிறைய பிரச்சனைகள் வேறு ஏற்படுது, கலப்படங்கள் வேறு. முழு சுவிசேஷம் தெரியவில்லை. இந்த மாதிரி சபையில் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விதத்தில் அவங்களுக்கு தெளிவுபட நம்ம சொன்னோம்னு சொன்னால் அவங்க எதிர் கேட்குற கேள்விக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. இந்த நாட்களில் வாட்ஸ்அப்லலாம் பார்க்குறோம், அவங்களுக்கு நல்ல நற்செய்தியை சொல்கிறாங்க, அவங்க கேட்குற கேள்விக்கு இவங்க அப்படியே சைலண்ட் ஆகி திரும்ப வந்துடுறாங்க. அதுக்கான சரியான பதில் கொடுக்கத்தக்கதான விதத்தில் இன்றைக்கி அவங்கள பயிற்சி வேண்டியது சபையும் போதகருடைய கடமையாக இருக்குது. நிச்சயமாக அதுதான் போதகருடைய வேலைன்னு சொல்கிறேன். அதாவது சபையை வந்து சபையுடைய மக்கள் ஊழியத்தை செய்யும்படியாக அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறது தான் போதகருடைய வேலை. போதகருடைய முக்கியமான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொன்னீங்கன்னா எல்லா மனுஷனுக்கு, அதாவது சபை முழுவதையும், அந்த சபையோடைய பாடி முழுவதையும், அதோடைய அந்த சரீரம் முழுவதும் சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கு பயிற்சி கொடுக்கறது தான். இதை ஏன் நம்ம வந்து செய்யலை? ஏன் வந்து போதகருடைய ஊழியத்தை இப்போ மாற்றி அமைத்து விட்டோம்னு சொல்கிறேன். போதகருடைய ஊழியம் போதகருடைய இல்லாமல் என்ன வந்து ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம், அல்லது என்ன ஆசாரிய ஊழியம் சொல்கிறத விட பூசாரி ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். எங்கேருந்து எங்கே மாறி போயிட்டோம்? பயிற்சி விட்டு மற்றவர்களை கொண்டு வரக்கூடிய ஊழியத்தை விட்டு இப்பொழுது அவங்க சொன்ன மாதிரி ஒரு குளோரோஃபார்ம் ஒரு பகுதி, இன்னொரு பகுதியில் குளோரோஃபார்ம் கிடையாது, முன்னாடி உட்காந்து தூங்க வைக்கிறது அது ஒன்று, இன்னொன்று வந்து இப்போ அதை ஆட வைக்கணும். தூங்க வைப்பாங்க அல்லது ஆட வைக்கணும். அந்த மருந்தை கொடுத்துட்டாலே சொல்கிறதெல்லாம் இவங்க செய்வாங்க. இப்போ மண்ணொழியாளிக்கு அப்படி பாருங்கள், ஒரு மாத்திரை கொடுத்துட்டா நம்ம சொன்ன ஒரு 25 நாள் 20 நாளைக்கு அப்படியே நம்ம சொன்ன பின்னாலே வந்துக்கிறாங்க. அது மாதிரி 25 நாளைக்கு ஒரு கண்ணு தெளிச்சுன்னா வரமாட்டாங்க, அந்த மாத்திரை கொடுத்துட்றாங்க, அடுத்த மாத்திரை ஒரு ரெடியாக வச்சுருக்கணும். நீங்கள் சொன்ன மருந்து இது, அதாவது அப்பப்போ வந்து அவங்கள வந்து எந்திரிக்க விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு சர்ச்சில் ஒரு பையன் உட்காந்துருந்தானா, பக்கத்தில் ஒரு தாத்தா உட்காந்துருக்காரு, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது தூங்கிட்டார். அப்போ பையன்கிட்ட சொல்கிறான், டே எழுப்பிடுறான். நான் ஏன் எழுப்பிடுறேன், நீ தானே தூங்க வச்சா, அது எழுப்பிவிடு. நான் ஏன் எழுப்பிடுறேன், நீங்கள் தானே தூங்க வச்சிங்க, நீங்களே எழுப்பிவிடுங்க. அநேக இடங்களில் சபைகள் தூங்கி கொண்டு இருக்கிறது, இது தொங்கி கொண்டு இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிய வேண்டிய பிரகாரமாக நம்ம அறிந்து கொள்ளவில்லை, சுவிசேஷத்தை கொடுக்க வேண்டிய பிரகாரமாக கொடுக்கவில்லை. ரொம்ப அழகாக அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு மகிமையை தேடாமல் கர்த்தருக்கு மகிமையை மட்டும் கொடுத்தார்கள். அது ஒரு பெரிய முக்கியமான காரியம். நீங்கள் இந்த தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய காரணம்னு சொன்னீங்க, அதுதான் என்னது, தங்களுக்கு மகிமையை தேடாமல். இப்போல்லாம் எப்படி தங்களுக்கு மகிமையை தேடிக்கொள்கிறார்கள்? எங்க அதை கேட்குறீங்க? ஆடியன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா இவங்களை ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஒன்று வருது, தங்களுக்கு மகிமையை தேடுகிறவர்கள், அதாவது பூமாலைகள் எருதுகள், எங்கது கொளுத்த எருதுகள். என்ன நல்ல சாப்பாடு போடணும். ஆமாம், என்ன பிரியாணி, என்ன சாப்பாடு இன்றைக்கி மத்தியானம் கூட்டம் வச்சிங்கன்னா என்னன்னு கேட்டுட்டு தான் வருவாங்க ஆளுங்க. மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா, நீங்கள் மரக்கறின்னா வரமாட்டாங்க. கொளுத்த எருதுகள், பூமாலைகள், கட் அவுட்டுகள், சொம்பு தூக்கிகள். சொம்பு தூக்கின்னா பின்னாடியே ஓடி வரணும் ஒரு ஆள். ஆமாம், என்ன கலாச்சாரத்தில் நம்ம எப்படி மாறி போயிட்டோம்? எந்த அளவுக்கு சுவிசேஷத்தினுடைய அந்த தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில், ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் இல்லை. மக்கள் பார்க்கும் பொழுது ஊழியக்காரங்களை ஏதோ ஒரு விஐபி மாதிரி பார்க்குறாங்க. எப்படி அந்த விஐபி கல்ச்சர் வந்துச்சு? எப்படி அந்த விஐபி கல்ச்சருக்குள்ளே போனோம்? அப்போஸ்தலர்கள் விஐபி கல்ச்சராக இருந்தாங்களா? சாதாரண நபர்களாங்க, சாதாரண நபர்கள். சுவிசேஷத்தை கொண்டு போகிறது அந்த தேவதூதர் மூலியமாக அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட உடனே அந்த மந்தையை மேய்ச்சிட்டு இருக்கிறவங்க அந்த குளிர் காலத்தில் நியூஸை கேட்டவுடனே அவங்க சும்மா இருக்கவே முடியல.
அடுத்தடுத்து அவங்க பண்ணதெல்லாம் பாருங்க, அவங்க தான் கொண்டு போய் எல்லாரும் நியூஸை வந்து கொண்டு போய் யார் பைத்தியமாக நினச்சாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஏன்னா அந்த மந்தையை மேய்த்தவர்கள்லாம் சரியானபடி அவங்க வந்து யோசிச்சிருக்க மாட்டாங்க. அருமையானவர்களே, யார் எது சொன்னாலும் சரி, என்னை ஒருவேளை முட்டாள் என்று சொன்னாலும் சரி, என்னை பைத்தியக்காரன் என்று சொன்னாலும் சரி, சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காவிட்டாலும் சரி, சரியானபடி சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய கிருபையை நம்முடைய சபை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். சுவிசேஷம்னா என்னன்னு போதிக்கணும். முதல்ல அந்த சுவிசேஷத்தின்படி எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி போதிக்க வேண்டும். அந்த சுவிசேஷத்தை எப்படி மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். இப்படித்தான் ஆதி அப்போஸ்தல திருச்சபை நடந்தது. இதை தொடர்ந்து நாம் பார்ப்போம்.